இந்த கையெழுத்துகள்ல ரொம்ப சர்ச்சைக்குரிய கையெழுத்தாக டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அடித்து பிடிப்பார்கள். விவசாய நிலங்களாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம். வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் இந்த குடியேற்றம் அதிகமாக இருக்கும். யார் வேண்டுமென்றாலும் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை பிடிக்க முடியும். கியூபா பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்கிற கையெழுத்தை அவர் இட்டிருப்பது மட்டுமல்லாம, and as of today TikTok is back. டிக்டாக் தடை விதிக்கப்பட வேண்டும் என்கிற பரிசீலனையை ரத்து செய்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளிலேயே பல முக்கியமான சட்டங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார். அவருடைய முதல் கையெழுத்தாக மிக பரபரப்புக்குரிய பல விவகாரங்கள் மாறியிருக்கிறது. எனவே இந்த வீடியோவில் அவர் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய முக்கியமான விவகாரங்கள் என்ன என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். நிறைய ஒரு 50க்கும் மேற்பட்ட விவகாரங்கள் அவர் கையெழுத்திட்டிருந்தாலும் அவர்களுடைய உள்நாடு சார்ந்த நிறைய விவகாரங்கள் இருக்கிறது, வெளிநாடுகளோடு சார்ந்த நிறைய விவகாரங்கள் இருக்கிறது. எனவே நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகள் எதுவோ அவற்றை தான் முக்கியமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய கையெழுத்துக்களை பொறுத்தவரையில் சில கையெழுத்துக்கள் கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டதை பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜோ பைடன் மாற்றி அமைத்திருந்தார். அவற்றை கூட தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மாற்றி அதே நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது போன்ற சட்டங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். எனவே இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டங்கள் எதை பற்றி இருக்கிறது என்றால், குடியேறிகளை பற்றியதாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு குடியேறி போறாங்களா இல்லையா, அவர்கள் பற்றியதாக இருக்கிறது. அதிலேயும் நிறைய பேர் மெக்சிகோ வழியாகத்தான் உள்ளே நுழைகிறார்கள் என்பதால் கடந்த அவருடைய ஆட்சி காலத்திலேயே மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரியதொரு சுவர் எழுப்புகிற திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். ஓரளவுக்கு அதை கட்டும் போதே இவருடைய ஆட்சி முடிந்து விட்டது, அது கிடப்பில் போடப்பட்டதாக மாறிவிட்டது. ஆனால் தற்போது அவர் பதவியேற்றதற்கு பிறகு உடனடியாக என்ன பண்ணிருக்கிறார்னா, மெக்சிகோ பகுதிகளில் சுவர் எழுப்புவதற்கான ஆவணத்தில் மீண்டும் கையெழுத்திட்டு இருக்கிறார். அதே போன்று மெக்சிகோவில் இருந்து வரக்கூடிய குடியேறிகள் இனிமேல் அமெரிக்காவுக்கு குடியேற முடியாது என்பதில் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோவிலேயே தங்குங்கள் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதிலும் கையெழுத்திட்டிருக்கிறார். யாரும் அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடாது, அங்கேயே தான் இருந்துக்கிறணும் என்பது மட்டுமல்லாமல், குறிப்பாக அவர் இட்டிருக்கக்கூடிய ஒரு கையெழுத்து என்னன்னா, யாராவது அமெரிக்காவில் குடியேறினாங்கன்னா அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பல நாடுகள் அதான் நடக்கும். குடியேறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க முடியலைன்னு அந்த நாட்டுக்கு போவாங்க. அந்த நாடு அவங்கள ஃபார்மாலிட்டிக்கு கைது பண்ணும். கைது பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வழக்கு போட்டுருவாங்க. வழக்கில் அவங்க ஜெயிச்சு வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாடு செலவழித்து கொண்டிருக்கும். இந்த சிஸ்டத்தை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்தையும் அவர் இட்டிருக்கிறார். என்னன்னா, யாரும் இனிமேல் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு நாட்டுக்குள்ள சுதந்திரமாக அணுகவிட்டு பிறகு அவர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்கிற சிஸ்டம் எல்லாம் கிடையாது, அதையும் இடைநிறுத்துகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இப்படி குடியேறக்கூடியவர்கள், ஒருவர் அமெரிக்காவில் குடியேறிட்டார் என்று சொன்னா குடியேறியவருக்கு பிரஜா உரிமை கொடுக்கப்படாவிட்டாலும் அவர் குடியேறிய நிலையில் அவருக்கு குழந்தைகள் கிடைத்தது என்றால் அந்த குழந்தை அமெரிக்காவினுடைய பிள்ளையாக, அமெரிக்க பிரஜையாக பார்க்கப்படும் என்கிற அறிவிப்பையும் தற்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 4 மாதங்களுக்கு இடைநிறுத்துகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி இந்த குடியேறிகளுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக அவர் இதிலே பார்த்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அதே போன்று இந்த எல்லையை ஒட்டிய பிரச்சனைகள் அவர் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, சில அமைப்புகளை குறிப்பிட்டும் இன்னும் சில அமைப்புகளை பொதுப்படையாகவும் பயங்கரவாத பட்டியலிலே இணைக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் சேர்த்திருக்கக்கூடியவர். ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய பயங்கரவாத பட்டியலில் இருக்கக்கூடிய அல் காய்தாவை மீண்டும் பயங்கரவாத பட்டியலில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தையும் பயங்கரவாத இயக்கமாக அவர் கட்டமைத்து கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் பதிவாகி இருப்பது மட்டுமல்லாமல், அதே போன்று வெனிசுவேலாவினுடைய ஒரு அமைப்பையும் பயங்கரவாத தடை பட்டியலிலே சேர்த்திருக்க
இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே பயங்கரவாத தடை பட்டியலில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளையும் மீண்டும் பயங்கரவாத தடை பட்டியலிலே இணைத்திருக்கிறார். அதே போன்று போதை கடத்தல், பயங்கரவாதம் இது தொடர்பாக இடம்பெறக்கூடிய குற்றங்களில் ஒரு சில குற்றங்களை குறிப்பிட்டு அப்படியான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற விதிமுறை அடங்கிய ஆவணத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் இம்முறை முதன்மை கையெழுத்தாக கையெழுத்திட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், டிக்டாக் தடை விதிப்பேன் அமெரிக்காவில் என்று சொல்லி ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் பல பிரச்சார மேடைகளில் பேசியிருந்தார். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் டிக்டாக்கு தடை விதிக்கப்படும் என்கிற செய்திகள் எல்லாம் உலாவிக் கொண்டிருந்த நிலையில் தற்போது என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னா, டிக்டாக் தடை விதிக்கப்பட வேண்டும் என்கிற பரிசீலனையை ரத்து செய்திருக்கிறார். டிக்டாக்கு தடை விதிக்கப்படாது என்று அவர் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், அவருடைய நேற்றைய பதவியேற்பு நிகழ்வில் டிக்டாக்கினுடைய CEO கலந்து கொண்டிருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ் வலைதளத்தினுடைய உரிமையாளர் எலான் மாஸ்க் கலந்து கொண்டிருந்தார். அதே போன்று ஃபேஸ்புக்கினுடைய உரிமையாளர் CEO மார்க் ஜக்கர்பர்க் கலந்து கொண்டிருந்தார். அதே மாதிரி தான் டிக்டாக்கினுடைய CEOவும் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். டிக்டாக்குக்கான தடை விதிக்கப்படாது என்பதை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கும் போது, டிக்டாக்கை நீங்க தடை விதிப்பேன் என்று சொன்னீங்களே, ஏன் இப்ப தடை விதிக்கல என்கிற கேள்வியும் அவரிடத்தில் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே அவர் டிக்டாக்கு இப்ப தடை விதிக்காததற்கான காரணமாக BBC என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் அவர் டிக்டாக்கை தடை விதிப்பேன் என்று பேசினாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய வீடியோக்கள் ரொம்ப வைரலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததே டிக்டாக் வழியாகத்தான். எனவே அவர் அதற்குரிய நன்றி கடனாக இதை தடையை விதிக்காமல் இருப்பதற்கு முயற்சிக்கிறார் என்று சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், டிக்டாக்குரிய அமெரிக்காவினுடைய முதலீட்டுகளை கொண்டு வந்து டிக்டாக்ல சரிபாதி அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் நினைப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ட்ரம்புக்கும் சீனாவுக்கும் இடையில பொருளாதார ஒரு இணக்கம் என்பது எப்பொழுதும் கடந்தது கிடையாது. அதை கூட பயன்படுத்தி ட்ரம்ப் தற்போது டிக்டாக்கை கையகப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் இப்பொழுது அவர் அதற்கு தடை விதிக்கவில்லை, தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளுக்கு மாற்றமாக இருந்திருக்கிறார் என்பதும் இதிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்று பிரபல தொழிலதிபர், உலக பணக்காரர்களின் முதலிடத்தில் இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழு அமைக்கப்பட்டது தொடர்பான ஆவணத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருப்பது மட்டுமல்லாமல், அமெரிக்க அரசாங்கத்தினுடைய செலவுகளை குறைப்பதற்கான ஆவண செய்யும் குழுவாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எலான் மாஸ்குடைய தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவினர் இதிலே செயல்படுவார்கள் என்கிற ஆவணத்திலும் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். இந்த கையெழுத்துக்கள் ரொம்ப சர்ச்சைக்குரிய கையெழுத்தாக டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை அபகரிக்கக்கூடிய யூதர்கள் இருக்கிறாங்க, செட்லர்ஸ் என்று சொல்லுவாங்க, குடியேறிகள், வந்தேரிகள் என்று பொருட்படும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி யுத்தம் இருக்கிற காலத்திலையும் யுத்தம் இல்லாத காலத்திலையும் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அடித்து பிடிப்பார்கள். விவசாய நிலங்களாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், அடித்து பிடித்து விட்டு அது எங்களுடைய இடம் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு அந்த இடம் சொந்தமாகிவிடும், அரசாங்கம் சொந்தமாக்கி கொடுத்து விடும். ஏன்னா வெஸ்ட் பேங்க் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசாவை விட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் இந்த குடியேற்றம் அதிகமாக இருக்கும். அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுக்கு டீடே கிடையாது. இது பாலஸ்தீன மக்களுடைய டீடு என்று இஸ்ரேல் அவர்களுக்கு டீட் கொடுப்பதில்லை, காணிக்கான உறுதியை கொடுப்பதில்லை. இது நீங்க வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற தற்காலிக ஒரு உரிமையை, அனுமதியை தான் கொடுப்பார்கள். அப்படி இருக்கும் போதுதான் அந்த மாதிரி இடங்களை வந்து இந்த மாதிரி குடியேறிகள் வம்பாக சண்டை பிடித்து இடங்களை அபகரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் அப்படியான காரியங்கள், 3 காரியங்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் ஜனாதிபதியாக இருக்கும் போதும் இப்படியான குடியேறிகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜோ பைடனுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி அடித்து பிடித்து இடங்களை பிடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதற்கு தடை விதித்திருந்தார்கள். அப்படி அடித்து பிடிப்பவர்கள் பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்கிற சட்டங்களை எல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்திருந்தது. இப்பொழுது அந்த அத்தனை சட்டங்களையும் இல்லாமலாக்கி யார் வேண்டும் என்றாலும் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை பிடிக்க முடியும், அப்படி பிடிப்பவர்களை பயங்கரவாத தடை பட்டியலில் சேர்க்க கூடாது என்கிற ஆவணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு சர்ச்சைக்குரிய கையெழுத்தாக மாறி இருக்கிறது. என்னன்னா, ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை அனுமானிக்க முடியாமல் இருக்கும்னு நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா, காசாவுக்குள்ள மட்டுமல்ல, இனி மத்திய கிழக்கிலே சண்டை வராது, மத்திய கிழக்குள்ள சண்டையை நான் தடுப்பேன், 3ஆம் உலக மகா யுத்தம் நடக்காமல் இருப்பதற்கு காரணமாக நான் இருப்பேன், சண்டைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒருபுறம் பேசுகிறவர், பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிப்பதற்கான அனுமதியை கொடுத்து கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்திகளாக மாறி இருக்கிறது. இவர் போட்ட கையெழுத்திலேயே ரொம்ப மோசமான கையெழுத்தாக இந்த கையெழுத்து இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கும் WHO
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்புக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு வாய்க்கா தகராறு இருந்துகிட்டே இருக்கும். அது கடந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் கொரோனா பெரும் தொற்று பரவிய நேரம், அந்த நேரத்தில் கொரோனா ஒன்று பரவுது, அதனால இப்படிலாம் வருதுன்னெல்லாம் சொன்ன நேரத்தில் ட்ரம்ப் அதை ஏற்றுக்கிறவே இல்லை. கொரோனா ஒரு தாக்கம்னு நான் ஏற்றுக்கிற மாட்டேன், அதனால் இப்படி விளைவுகள் ஏற்படுதுன்னு ஏற்றுக்கிற மாட்டேன், இதெல்லாம் சீனாக்காரன் செய்கிற சூழ்ச்சி என்று திரும்ப திரும்ப பேசி அதற்கு எதிராகவே பல குரல்களை எழுப்பியது மட்டுமல்லாமல் அவருடைய ஆட்சி காலத்தில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த நிதி உதவிகளை மொத்தமாக ரத்து செய்திருந்தார். பிறகு ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததோடு அதையெல்லாம் மீண்டும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது முதல் கையெழுத்தாக என்ன பண்ணிட்டார்னா WHO காசு தர மாட்டேன். என்ன அவருடைய பார்வை என்னன்னா WHO இயக்குறதே சைனான்னு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு சைனாவுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரியான ஒரு கையெழுத்தையும் திடீரென்று இட்டிருக்கிறார். இதில் நிறைய உலக அளவில் நிறைய தாக்கங்கள் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில் என்னன்னா பொருளாதார இழப்பு WHO ஏற்படுகிற போது அவர்களுக்கு அவருடைய திட்டமிட்ட பல சுகாதார செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் போய்விடும். அதே போன்று கியூபாவை ஏற்கனவே ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கும் போது பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற நாடு என்கிற பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணி வச்சிருந்தாரு. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததோடு என்ன பண்ணிட்டார்னா அதையே திரும்பவும் அவர் பழைய நிலை எடுத்து கியூபா பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்கிற கையெழுத்தை அவர் இட்டிருப்பது மட்டுமல்லாமல் வெனிசுவேலா மீதும் அவர் தடைகளை விதிக்கக்கூடும் என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கு. ஏன்னா அவருடைய கடந்த ஆட்சி காலத்திலையும் கியூபா வெனிசுவேலாவை அவர் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தென் அமெரிக்க நாடுகள் அதை ஒருபோதும் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிற நிலையில தான் இப்படியான ஒரு கையெழுத்தையும் அவர் இம்முறை இட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பைடன் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கிட்டத்தட்ட 80 சட்ட மூலங்களை மொத்தமாக இல்லாமலாக்குற விதமாக அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். பைடன் கொண்டு வந்த புதிய சட்டங்கள், புதிய நடைமுறைகள் 80 நடைமுறைகள் மொத்தமாக ரத்து செய்யப்படுகிறது என்பதையும் அவர் அறிவித்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த கொரோனா தடுப்பூசி கோவிட்-19 தடுப்பூசி போடாதவங்களுக்கு அரசாங்கத்தில் இடம் கிடையாது என்கிற ஒரு சட்டத்தை அமெரிக்கா வகுத்திருந்தது. அது இந்த ட்ரம்புக்கும் WHO பிரச்சனையானதுக்கு பிறகு அடுத்த முறை ஆட்சிக்கு அடுத்ததாக வந்த ஜோ பைடன் கொண்டு வந்த ஒரு திட்டம் அது. அதையும் அவர் ரத்து பண்ணியிருக்கிறது மட்டுமல்லாம கோவிட் தடுப்பூசி போடவில்லை என்பதற்காக ராணுவத்திலிருந்து இடைநிறுத்தப்பட்ட 800 பேரை மீண்டும் ராணுவத்தில் இணைப்பதற்குரிய ஆவணத்திலும் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் திருநங்கைகள் அல்லது மூன்றாம் பாலினம் அல்லது அரவாணிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் தொடர்பாக இப்படி ஒரு பாலினமே கிடையாது என்று அடித்து சொல்லி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் செய்த மிகச்சிறந்த ஒரு காரியமாக இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், மூன்றாம் பாலினம் ஒன்று கிடையாது. ஒரு சில உடலியல் குறைபாடுகள் மனிதன் என்கிற வகையில் யாருக்கும் ஏற்படலாம். அதை அவர்கள் மானத்தை கௌரவத்தை மறைத்துக் கொண்டு பொறுமையாக வாழ்ந்து கழிக்க வேண்டுமே தவிர அதை வைத்துக் கொண்டு தங்களை பெண்ணாக காட்டிக்கொள்வது, தாங்கள் திருநங்கைகள் என்று காட்டிக்கொள்வது, அதை வைத்துக் கொண்டு சமூகத்தில் சீரழிவுகளை உண்டாக்குவது என்று ஒவ்வொரு நாட்டிலையும் பெரிய பிரச்சனைகளாக இது மாறி இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவிலும் இது பெரிய பிரச்சனையாக மாறி இருந்தது. அதை இப்ப முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். ஆம்பளை பொம்பளை என்கிற 2 பேர் தான் அமெரிக்காவில் இருக்க முடியும், மூன்றாம் பாலினம் ஒன்று கிடையாது, அதுக்கு யாரும் விளம்பரம் பண்ணக்கூடாது, அது சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் யாரும் ஈடுபடக்கூடாது, ஈடுபடுகிற அத்தனை பேருமே குற்றவாளிகள் என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு தொடர்பாக தனி வீடியோ ஒன்று இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதை விளங்கப்படுத்தி போட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதை நம்ம ரஸ்மின் மயசி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது தெளிவாக உங்களுக்கு புரிந்துவிடும். அதே போன்று மெக்சிகோ வளைகுடா என்கிற பெயரை மாற்றி அமெரிக்க வளைகுடா என்று சொல்லி பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். இன்னும் சில மலைகளுடைய பெயர்களை மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார். ஒபாமா காலத்தில் செஞ்ச மாற்றங்களை எல்லாம் திருப்பி மாற்றி அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பொதுவாகவே டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீ செஞ்சதை நான் செய்ய மாட்டேன், நான் தனியாக தான் செய்வேன் செய்வார். அந்த மாதிரியான சில வேலைகள் அவர் செய்திருக்கிறது மட்டுமல்லாமல் பாரிஸ் காலநிலை மாற்று ஒப்பந்தத்திலிருந்து மொத்தமாக வெளிவருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த 2017 அவர் வெளிவந்திருந்தார். ஜோ பைடன் திரும்ப போய் சேர்ந்தார். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்ததோடு அதிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் தேசிய எரிசக்தி அவசர நிலையம் அமெரிக்காவில் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். மெக்சிகோ எல்லையில் ராணுவத்தை குவிப்பதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார். பனாமா கால்வாய் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். பனாமா கால்வாய் பகுதிகளில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. இது உடனடியாக குறைக்கப்படாவிட்டால் பனாமாவை தான் கைப்பற்றுவேன் என்பதையும் அவர் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய அவருடைய இந்த முதன்மை அறிவிப்புகளில் மிக முக்கியமாக யுஎஸ் கேபிட்டல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சம்பந்தப்பட்ட 1600 பேரை விடுதலை செய்வதாக அறிவித்திருக்கிறார். இது என்னன்னு சில பேருக்கு டவுட் வரும். கடந்த ஆட்சி நேரத்தில் இவர் 2வது தேர்தலில் தோத்துட்டாரு. ஜோ பைடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் தோல்வியை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று இருந்தார். அதில் தான் மார்க் ஜக்கர்பர்கோட இந்த ஃபேஸ்புக்கோட எல்லாம் பெரிய பிரச்சனையாக அவருக்கு மாறி
மாறிடும். ஃபேஸ்புக்கில் இருந்து அவர் தடுக்கப்பட்டார். எக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ட்விட்டரில் இருந்து அவர் தடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு ட்விட்டரை எலான் மாஸ்க்கு பணம் கொடுத்து வாங்கினதுக்கு பிறகு திரும்ப அவருக்கு அக்கௌண்ட் கொடுத்திருந்தார். இந்த பகையில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சார்னா ட்ருத்துன்னு சொல்லி தனியான ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மையை உண்டாக்கி இருக்கிறாரு. எப்படி நம்ம எக்ஸை யூஸ் பண்ணுறோமோ, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோமோ, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமோ, அது மாதிரி ட்ருத் என்கிற பேரில் தனியான ஒரு தளத்தை அவருடைய சொந்த கம்பெனியை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் உருவாக்குகிற நிலையெல்லாம் உருவாகியது. இதெல்லாம் நடந்தது. அவர் இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதுனால, தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் யுஎஸ் கேபிட்டலில் போய் பெரிய கலவரத்தையே உண்டாக்கினாங்க. இந்த கலவரத்தில் சம்பந்தப்பட்ட 1600 பேருக்கு மன்னிப்பு கொடுப்பதாகவும் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்றும் என்ன செஞ்சிருக்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய வெற்றியை தொடர்ந்து ஜனாதிபதி ஆனதோட முதலாவது இட்ட கையெழுத்திலே அவர் இந்த அறிவிப்பையும் விடுத்து கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பலவிதமான கையெழுத்துக்களை அவர் போட்டிருக்கிறார். சுருக்கமாக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். அவருடைய ஓவல் ஆபீஸில் வச்சு ராய்ட்டர் செய்தியாளர்கள் காசா பற்றி கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னொரு கட்டத்தில் வேறு மாதிரி பேசுறாருங்கிறத பார்க்க முடிகிறது. அவர் இறுதியாக ஓவல் ஆபீஸில் வச்சு பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாங்கிறது ஒரு அழகான ஒரு பகுதி, மொத்தமாக தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. காசாவினுடைய கடற்கரைகள் எல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும், வானிலை ரொம்ப அழகாக இருக்கும்னு வைரமுத்து ரேஞ்சில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் சில கதைகளை சொல்லி இருக்கிறாரு. இதனூடாக நீ என்னப்பா சொல்ல வர்றன்னு கேட்டோம்னா அது அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. ஏன்னா அவர் நினைச்சதை நினைச்ச நேரம் பேசக்கூடியவருங்கிறதுனால என்ன செய்கிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் இந்த பாலஸ்தீனத்தில் இடங்களை அபகரிக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டது என்பது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இந்த இரண்டாவது ஆட்சி காலத்தில் செய்த மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியான காரியமாக மாறி நிற்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும். இந்த செயல்பாட்டை இன்றைக்கு கத்தார் கண்டித்திருக்கிறது. உண்மையிலேயே கத்தாருடைய அந்த பிரேவ்னஸை நம்ம பாராட்டணும். அவர்களுடைய இந்த கண்டிப்பு தனியாக கத்தார் பற்றிய ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் நாளை வெளியிட இருக்கிறோம். கத்தார் இந்த காசா விஷயத்திலையும் அரபு தேசங்கள் விஷயத்திலையும் எவ்வளவு சூப்பராக நடந்துகிட்டு வர்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை அந்த வீடியோவையும் பார்க்க தவறிவிடாதீர்கள். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்முடைய மார்க்கம் தொடர்பான வீடியோக்களை பார்க்க விரும்புகிற சகோதரர்களும் ட்ரூ தாவா என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற நேரத்தில் அதில் நம்முடைய தாவா தொடர்பான வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.